மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சட்டப்பேரவையிலே பேசப்பட்ட இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தைக்கும் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். எனவே இதை யாரும் மறுக்கப் போவதும் இல்லை, ஏற்காமல் விடப் போவதும் இல்லை. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களின் அத்தனை உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக தான் இருக்கப் போகிறோம், அதற்காக போராடப் போகிறோம். ஆனால் நாம் சற்று இதை பற்றி யோசித்தால், சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒழிய எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரி பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கின்ற நமது தலைவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக, அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தது. கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எதுவும் பேசியும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கும் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய, இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொன்னு எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க? தண்ணி தான் கொடுக்கறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளாக இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின் மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழை நமக்கு ஒரு கொடை, கடவுள் கொடுத்தது. அதற்கு இனி வர இருக்கும் மழை காலத்திற்கு முன் அதற்கான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தி எங்கெல்லாம் தமிழ்நாட்டின் நதிகளை இணைக்க வேண்டும். சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை நாம் இணைப்போம், எல்லா இடத்துலையும் தூர் வாருவோம். வரப்போகும் மழைக்காலத்திற்குள்ள அந்த நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்யணும். வீணாக கடல்ல போய் நீர் கலக்கிறத தடுத்தாலே தமிழ்நாடு மின்மிகை நீர் மேலாண்மை நிச்சயம் வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. தமிழ்நாடின் உரிமை என்றைக்கும் நாம் விட்டு தர முடியாது. முன்னொரு காலம் புரட்சி கலைஞர் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்தின் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் ஒன்று திரட்டி
டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுபோல் தேவைப்பட்டால் அனைத்து கட்சியையும் நீங்கள் ஒன்றாக அழைத்து சென்று தமிழக மக்களின் உரிமையை நிலையாக உறுதியாக நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் உறுதியாக மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, காவிரி நடுவின் குறுக்கே ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை நம்முடைய முதல்வர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஆண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆட்சிகளும் காவிரி தண்ணீர் சம்பந்தமாக எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழகத்திலே பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம், ஏற்க மாட்டோம் என்று நினைத்து மீண்டும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று அடம்பிடிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது. நம்முடைய இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீரும் அதை போன்று காற்றும் அதை யாரும் அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. அதை தடுத்தாலும் மனித வளமே மனித குலவே என்பது அழிந்துவிடும். அந்த முறையிலே நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்டா பகுதியிலே தமிழகத்திலே பாதிக்கு மேற்பட்ட மாவட்டங்கள் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காவிரி ஆற்றுடைய தண்ணீரை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை எந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பேரவை என்பது அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய முதல் கூட்ட தொடரிலேயே இந்த தீர்மானத்தை என்பது நாம் முன்மொழிந்திருப்பது என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. தொடர்ச்சியாக இந்த நீதிக்காக, இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய நியாயத்திற்காக நிச்சயமாக இந்த மன்றம் என்பது தொடர்ச்சியாக தலையிட வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே நான் ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.